8ஆம் பாவகமும் 12ஆம் பாவகமும் ஏன் அயல்நாட்டு வாழ்வினை குறிப்பிடுகிறது? ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் என்பது 9ஆம் பாவகத்தினுடைய சிறிய வீடு ஆகும். 5ஆம் பாவகம் என்பது அந்த ஜாதகனால் பிறந்த அவனுடைய குழந்தையின் பிறந்த ஊரினை குறிப்பிடுவது 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவகத்திற்கு 4வது வீடாக வருவது ஒரு ஜாதகத்தினுடைய பொதுவாகவே 4ஆம் வீடு என்பது ஒரு ஜாதகனுடைய வீட்டினையும் அவனுடைய தாயையும் குறிப்பிடுகிறது. இங்கே இந்த 5ஆம் பாக்கியம் என்ற பாவகத்திற்கு அந்த வீடு ஆனது 4ஆம் வீடாக வருவதால் அந்த மனிதன் தன்னுடைய குழந்தைகளுக்காக, தன்னுடைய பாக்கியத்தின் அதிபதிகளான அந்த குழந்தைகளுக்காக இவர் நான் அந்த பாக்கியஸ்தானத்திற்கு 4 என்ற சுகங்களை தேடி இவர் அயல் நாட்டு பிரதேசம் செல்கிறார். ஏன் அயல்நாடு என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறது என்றால், அந்த லக்னம் என்பதற்கு இந்த 8ஆம் பாவகம் மறைவு என்பதை போலவே இவன் பிறந்த ஊரினை, இவன் தந்தையால் இவன் பிறந்த ஊரினை குறிப்பது 9ஆம் பாவகம். அந்த 9ஆம் பாவகத்திற்கும் அந்த 8ஆம் பாவகம் என்பது 12ஆம் பாவகமாக மறைவதால் இந்த ஜாதகன் அயல்நாடு செல்வதை இந்த 8ஆம் பாவகம் குறிப்பிடுகிறது. இந்த 12ஆம் பாவகம் என்பது ஏன் நிரந்தரமான அயல்நாட்டு குடியுரிமையை குறிக்கிறது என்றால், எப்படி இவனால் தன்னுடைய குழந்தை பிறந்த ஊரினை குறிப்பிடுவது 5ஆம் பாவகம் என்பது போல இந்த 9ஆம் பாவகம் என்பது இவன் தந்தையால் இவன் பிறந்த ஊரினை குறிப்பிடுவது, இவனுடைய பூர்வீகத்தை குறிப்பிடுவது. இந்த 9ஆம் பாவகத்திற்கு 4ஆம் பாவகமாக இந்த 9ஆம் பாவகம் என்கின்ற அந்த பாக்கியஸ்தானத்திற்கு 4 என்ற வீட்டினை குறிக்கக்கூடிய, சுகத்தினை குறிக்கக்கூடிய பாவகம் என்பது இந்த லக்னத்தினுடைய 12ஆம் பாவகம் ஆகும். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய குடியுரிமை என்பது அவன் பிறந்த, அவன் தந்தை வழியில் அவன் பிறந்த பூர்வீகத்தின் அடிப்படையில் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இங்கே இந்த 12ஆம் பாவகம் என்பது இங்கே 9ஆம் பாவகத்திற்கு தந்தையையும் சேர்த்து குறிக்கக்கூடிய, இவன் பிறந்த ஊரை குறிக்கக்கூடிய, இவன் பிறந்த நாட்டை குறிக்கக்கூடிய அந்த 9ஆம் பாவகத்திற்கு என்ன ஆகிறது அப்படின்னா 4ஆம் பாவகமாக வீடு ஸ்தானத்தை குறிப்பிடுவதால், மேலும் இந்த 12ஆம் பாவகமானது லக்னத்திற்கு நேரடியாக மறைவு ஸ்தானமாக அங்கே மாறுவதாலும் 9ஆம் பாவகத்திற்கு 4ஆகவும் லக்னத்திற்கு நிரந்தர 12 மறைவு என்கின்ற நிரந்தர 12 என்கின்ற விரய ஸ்தானத்தையும் அங்கே பெறுவதால் இவர் இவர் தான் பிறந்த நாட்டினுடைய பூர்வீகத்தை இழந்து இவர் அயல் நாட்டில் குடியுரிமை பெற்று அங்கே வீடினை பெற்று அங்கே குழந்தைகளை பெற்று அங்கே வாழுகின்ற தன்மையை பெறுகிறார்.